நடிகர் விவேக்கின் கனவை நிறைவேற்ற மனைவி எடுத்த முடிவு. இது நல்ல ஐடியா. விஜய் அம்மாவிடம் இருந்து வந்த பாராட்டு. தமிழ் சினிமாவில நகைச்சுவை நடிகரா மட்டுமில்ல, மரம் மனிதன் அப்படிங்கிற பெயரையும் சம்பாதிச்சவரு நடிகர் விவேக். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட அறிவுரையை ஏற்று 1 கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிற கனவோட தன்னோட வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் மரம் நடுறதையே தீவிரமா செஞ்சாரு. இன்னைக்கு அவரு நம்ம கூட இல்லாட்டியும் கூட அவரு தொடங்கின அந்த பசுமை பயணம் இன்னும் நிக்கல. சமீபத்துல நடந்த கிரீன் கலாம் மொமெண்ட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நடிகர் விவேக்கோட மனைவி உருக்கமா பேசினது இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது. அவரு பேசுறப்போ, விவேக் சார் உயிரோட இருந்த காலத்துல 37 லட்சம் மரக்கன்றுகள நட்டிருக்காங்க. அவரு மறைஞ்ச பின்னாடியும் அந்த பணிய நாங்க நிறுத்தல. கிரீன் கலாம் மொமெண்ட் அப்படிங்கிற பேர்ல கடந்த 5 வருஷங்கள்ல மட்டும் 80,000 மரக்கன்றுகள நட்டிருக்கோம். இது ஆரம்பம் தான். இன்னும் நெறைய செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட கடந்த சில மாசமா அந்த பணியில ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டதாவும், ஆனா இப்போ மறுபடியும் புதிய நம்பிக்கை வந்திருக்கிறதாவும் அவங்க மனம் திறந்து பேசினாங்க. கொஞ்ச நாளா ஒரு தொய்வு இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம சகோதரியோட ஆட்சி வந்திருக்கு. கொஞ்ச நாளா ஒரு தொய்வு இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம சகோதரரோட ஆட்சி வந்திருக்கு. தமிழக அரசு எங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால மறுபடியும் புத்துணர்ச்சியோட மரம் நடக்கூடிய பணிய இன்னும் பெரிய அளவுல தொடங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜயோட பிறந்த நாள முன்னிட்டு மரக்கன்றுகள் நடக்கூடிய பயிற்சியில பங்கேற்றதையும், அந்த முயற்சிக்கு விஜயோட அம்மா சோபா சந்திரசேகர் வாழ்த்து சொன்னதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த பசுமை பணிக்கு அரசோட ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பேச்சோட கடைசியில விவேக்கோட நிறைவேறாத கனவை நினைச்சு அவங்க கண் கலங்கின தருணம் அங்கிருந்த பலரையும் நெகிழ வச்சது. உலகம் வெப்பமயமாதலை தடுக்க 1 கோடி மரம் நடணும் அப்படிங்கிறது தான் விவேக்கோட மிகப்பெரிய ஆசை. அதை அவர் முழுமையா செஞ்சு முடிக்க முடியல. ஆனா அவரு விட்டுட்டு போன கனவை நாம் எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றணும். மரம் நடுவோம், உலகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு உணர்ச்சியோட பேசி முடிச்சாங்க. விவேக் உயிரோடு இருந்த காலத்துல எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் மரக்கன்றுகளை பற்றியே பேசுவாரு. பள்ளி, கல்லூரி, அரசு நிகழ்ச்சி, தனியார் நிறுவனம் அப்படின்னு எங்க கூப்பிட்டாலும் ஒரு மரம் நட்டா ஒரு உயிரை காப்பாத்துனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிச்சாரு. அப்துல் கலாமை சந்திச்ச பின்னாடிதான் இந்த மரம் நடக்கூடிய இயக்கம் அவருடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியமா மாறுச்சு. திரைப்பட படப்பிடிப்பு இருந்தாலும், வெளியூர் பயணம் இருந்தாலும், இடம் கிடைச்சாலே மரக்கன்றுகளை நட்டுட்டு தான் அங்கிருந்து கிளம்புவாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் அவரு சின்ன கலைவாணர் அப்படின்னு மட்டும் இல்ல, பசுமை மனிதர் அப்படின்னும் நினைவு கூர்றாங்க. விவேக் மறைஞ்ச பின்னாடி இந்த பணி நின்னுடும் அப்படின்னு பல பேர் நினைச்ச நேரத்துல அவரோட குடும்பத்தினர் அமைதியா அந்த பொறுப்பை ஏற்று தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. போன 5 வருஷங்கள்ல மட்டும் 80,000 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு.